பாண்டியாவை சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் மாத்திரை, டெவால் பிரேவிஸ் இந்த 2 பேருமே கொடுக்காம தான் இந்த டீலை வந்து இப்போ முடிச்சிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே இவரோட மாற்ற யாரை கொடுக்க போகிறாங்க, இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே கிட்டேருந்து எப்போ எதிர்பார்க்கலாம், இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக பிரண்டன் மெக்கலும் வரப்போகிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அப்படி வந்தால் ஹெட் கோச்சிங்கில் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருக்கோம். நம்ம பிரண்டன் மெக்கலத்தை பார்த்துட்டோம். ஃப்ளம்மிங் இல்லை, அந்த இடத்துல யாரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சிஎஸ்கே நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரண்டன் மெக்கலும் சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பிரண்டன் மெக்கலும் சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சாக வந்து என்னென்ன சம்பவங்களும் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். இங்கிலாந்து டீமோட ஹெட் கோச்சாக வந்து இருந்துட்டுருக்காரு. T20 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம இங்கிலாந்து. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவின் ஹெட் கோச்சாக உள்ளே வந்தால் நிறைய சம்பவங்களை பண்ண முடியும். இளம் வீரர்களை எடுத்துகிட்டு வந்து அதிரடியாக ஆட வைக்க முடியும். ஏன்னா இவரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், எப்போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருந்துட்டு இருப்பார், அதிரடி ஆடி கொடுத்துட்டு. ஸோ அது போல் தான் டீமையும் வந்து ரெடி பண்ணுவார். அந்த மாதிரி தான் இங்கிலாந்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தார். ஸோ இப்போ சிஎஸ்கேக்குள்ளே வந்தால் அதிரடியான ஆட்டத்தை வந்து கன்ஃபார்மாக வெளிப்படுத்த முடியும். ஒரு மிகப்பெரிய டீமை கன்ஃபார்மாக இவரால் உருவாக்க முடியும். ஃப்ளம்மிங் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஹெட் கோச்சாக இருந்தாரோ அதே போல் இவரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு. பட் நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு தெரில. எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு எல்லா சம்பவத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வராங்களா இல்லையா அப்படின்னு. அடுத்து நம்ம பாண்டியாவை பார்த்துருவோம். சிஎஸ்கே இவரை வந்து ட்ரேடுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரேடு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆயுஷ் மாத்திரை, டெவால் பிரேவிஸ் இந்த 2 பேருமே கொடுக்காம நம்ம சிஎஸ்கே இந்த ட்ரேடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலீல் அகமது, அது மட்டும் இல்லாமல் 10 கோடி அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே வந்து பேசியிருக்காங்க. ஒருவேளை அது மிஸ் ஆனால் கலீல் அகமது இடத்துல அன்சுல் கம்போஜை சிஎஸ்கே கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை ஆகஸ்ட் 7க்கு அப்புறம் சிஎஸ்கே கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிக்பஸோ ESPNோ வந்து கொடுக்கல. நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதில் நிறைய அப்டேட்டை வந்து பார்த்துருக்கேன். நிறைய அப்டேட் உண்மையாக இருந்திருக்கு. ஸோ இதுவும் உண்மையாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பாண்டியா ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சிஎஸ்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாக்கணும். ஸோ ஆகஸ்ட் 7க்கு அப்புறமா நம்ம சிஎஸ்கே இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாண்டியாவை சிஎஸ்கே ஒப்பந்தம் பண்ணிட்டாங்களா? கலீல் அகமது, டூபே இவங்களை கொடுக்குறது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.